ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பவரை வச்சுட்டு தமிழ்நாட்டை ஆண்டு விடலாம் அப்படின்னு கனவு காணக்கூடியவர்கள் எந்த அளவுக்குன்னா, ஒன்றிய அரசாங்கம் ஒரு புள்ளிவிவரம் கொடுக்குது. 1,00,000 பெண்களுக்கு எவ்வளவு குற்றம் நடக்குது, 1,00,000 பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எவ்வளவு குற்றம் நடக்குதுன்னு ஒரு டேட்டா இருக்கு. பீகாரில் நடப்பதை விட பாதிக்கும் கீழ் 1,22.4 தான். இது கடந்த ஆட்சியை விட சிறப்பான நிர்வாகம், மற்ற மாநிலங்களை விட சிறப்பான நிர்வாகம். அக்கா சொன்னாங்க 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம், வேணாங்கிறாங்க. ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டோம்க்கா, எப்படியாவது கொடுங்க, தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு தான் மன்றாடுறோம். எந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள மகளிருக்கு 10,000 ரூபாய் கொடுப்பதற்கு பாஜக தயாராக இருக்கிறது? ஸ்கீம்னு ஒன்று இருக்குன்னா ஸ்கீமுக்கு பேருன்னு ஒன்று இருக்கணும்ல. தேர்தல் வந்ததால் பீகார்ல 10 நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு மகளிருக்கும் 10,000 ரூபாய் அப்படிங்கிறீங்க. 10,000 ரூபாய் கொடுக்காமலேயே இங்க எல்லாவற்றையும் சாதித்து காட்டியிருக்கிற அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. 60,000 கோடியை மாநில அரசு மூலமாவே நீங்க நடத்திக்கங்க, நாங்க பணம் கொடுக்க முடியாது. எப்ப சொன்னீங்க? 2019. அப்ப யார் ஆட்சி, யாரு கூட்டணி? உங்க கூட்டணி. அப்ப உங்க கூட்டணி கட்சியால் செய்ய முடியாததை 2024 எதிரில் நின்று சாதித்து காட்டிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். 7,000 கோடி ரூபாயை கொடுத்துட்டு நாங்க 63,000 கோடி கொடுத்துட்டோம் அப்படின்னு விளம்பரப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாகத்தான் பாஜக இருக்கிறார்கள். டேட்டா பத்தலைன்னு சொன்னாங்களே. ஃபைல் அனுப்புனது பிப்ரவரி 2024, அடிஷனல் டாக்குமெண்ட் அனுப்புனது டிசம்பர் 2024. இதை ஏத்துக்க முடியாதுன்னு ரிட்டர்ன் பண்றது. இந்த 8,635 வேற எதுவும் கண்ணுக்கு தெரியாது. கைவிடப்பட்ட 256 கண்ணுக்கு தெரியுது. அது எவ்வளவு சதவீதம்? தமிழ்நாட்டை தொழில்துறையில் மிகப்பெரிய வளர்ச்சியை உறுதி செய்திருக்கிறோம். அந்த குமுலேட்டிவ் வளர்ச்சி தான் இந்தியாவில் எந்த மாநிலமும் தொடாத வளர்ச்சி. சட்ட ஒழுங்கு பத்தி அண்ணன் நிறைய கவலைப்பட்டார். உண்மையிலே எனக்கு இன்னமும் அண்ணா பெல்ட்டால் அடிக்காதீங்கன்னா அப்படிங்கிற அந்த பொள்ளாச்சி குரல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்காக முதல்ல நன்றி. ஏன் அப்படின்னா, கெஸ்ட்டை தேர்ந்தெடுத்ததுக்கு வந்தாங்க, அடிச்சுக்கிட்டாங்க, டேபிளை தூக்கி அடித்தாங்க. அதை வச்சு வியூஸை அதிகப்படுத்திடலாம் என்கிற திட்டமெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல பேனல் போட்டு ஒரு நல்ல வகையில் ஆரோக்கியமாக இந்த வாதத்தை எடுத்துட்டு சொல்வதற்காக வேந்தர் தொலைக்காட்சிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அண்ணன் திருக்குறளை கட் பண்ண மாதிரி எனக்கு இதையும் கட் பண்ணிடணும். இன்னும் ஆன் பண்ணவே இல்லை, நீங்கள் பேசினதுக்கு அப்புறம் தான் ஆன். நல்லது. 2 பேர் பேச்சிலும் அரசியலிலும் மிகுந்த அனுபவம் கொண்ட 2 பேர் சரமாரியாக தாக்கிவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் பதில் சொல்லி அவர்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு வருவோம். நான் முதல்ல இந்த குற்றச்சாட்டுக்குள்ளே வரேன். ஒன்று, அக்கா பேசும்போது சொன்னாங்க 20 ஆண்டுகளுக்கு முன்னால் பீகாரில் காட்டாட்சி நடந்தது, சாலைகளிலே பெண்கள் சொல்ல முடியாத சித்திரவதைக்கெல்லாம் ஆளானாங்க அப்படின்னாங்க. அப்படியே அக்கா கொஞ்சம் குஜராத்தையும் பார்த்துருக்கலாம். பில்கிஸ் பானு அவர்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வரலாறு இன்னைக்கு தெரியும். அவங்கள வெளியில் விடணுங்கிறதுக்காக யார் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கதறி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் தெரியும். சரி, அந்த பீகாரை சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லாம் மோசம், ஆனால் பீகாரில் எல்லாத்தையும் நிமித்திட்டாங்க, எல்லாத்தையும் திருத்திட்டாங்க, நிதிஷ்குமார் வந்த பிறகு எல்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், இங்கே இருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறை டேட்டாவை ஓரளவு நம்பக்கூடிய தலைமுறை. ஒன்றிய அரசாங்கம் ஒரு புள்ளிவிவரம் கொடுக்குது. இந்தியா முழுக்க பல்வேறு நகரங்களில் பல்வேறு மாநிலங்களில் நடக்கக்கூடிய குற்றச்செயல்கள் குறித்த பட்டியல். 1,00,000 பெண்களுக்கு எவ்வளோ குற்றம் நடக்குது, 1,00,000 பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எவ்வளோ குற்றம் நடக்குதுன்னு ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டா சொல்லுது, பீகாரில், அதாவது 20 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்களுடைய நிதிஷ்குமார் ஆட்சி செய்த பீகாரில் 1,00,000 பேருக்கு 45.9 குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்குது. ஆனால் இவர்கள் ஒன்றுமே சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது என்று வீதிக்கு வீதி கத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பீகாரில் நடப்பதை விட பாதிக்கும் கீழ் 1,22.4 தான். இது கடந்த ஆட்சியை விட சிறப்பான நிர்வாகம், மற்ற மாநிலங்களை விட சிறப்பான நிர்வாகம். 1. 2வது, அக்கா சொன்னாங்க 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், வேணாங்கிறாங்க. ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டோம்க்கா, எப்படியாவது கொடுங்க, தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு தான் மன்றாடுறோம். எந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள மகளிருக்கு 10,000 ரூபாய் கொடுப்பதற்கு பாஜக தயாராக இருக்கிறது? ஸ்கீம்னு ஒன்று இருக்குன்னா ஸ்கீமுக்கு பேருன்னு ஒன்று இருக்கணும்ல. தேர்தல் வந்ததால் பீகாரில் 10 நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு மகளிருக்கும் 10,000 ரூபாய் அப்படிங்கிறீங்க. மாதம் நாங்கள் மாதம்னு பீகார்லேயே கொடுக்கலக்கா, தமிழ்நாட்டில் எப்போ கொடுக்க போறீங்கன்னு தெரியல. அந்த ஸ்கீம் 2 லட்சம் ரூபா நாங்கள் முதற்கட்டமாக 10,000 ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் அவங்க என்ன குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா உமன் ஆண்டர்பிரினர்ஷிப், பெண்களை தொழில் முனைவோராக மாற்றுவது நோக்கம், அதுக்காக தான் 10,000 ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இந்தியாவிலேயே ஒன்றிய அரசினுடைய
MSME கொடுத்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் அதிகப்படியான பெண்கள் PhD போறது தமிழ்நாட்டில் தான், அதிகப்படியான பெண்கள் தொழில் முனைவோராக இருப்பது தமிழ்நாட்டில் தான், அதிகப்படியான பெண்கள் இண்டஸ்ட்ரியல் லேபர் பார்ட்டிசிபேஷன் இருப்பது தமிழ்நாட்டில் தான். ஆக 10,000 ரூபா கொடுக்காமலேயே இங்கே எல்லாவற்றையும் சாதித்து காட்டியிருக்கிற அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. கொடுத்துட்டா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். அது என்னன்னா, அங்க இருக்கிறது மாநில அரசு கொடுக்கக்கூடிய நிதி கிடையாது. அந்த 10,000 ரூபா மொத்தமா அதுல பெரும் பகுதி ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதி. எங்களுக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண தயாரா இருந்தா மாநில அரசு கொடுக்க போகுது. நீங்க கொடுக்காத போதே 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு அரசு நீங்கள் கொடுத்தா வேண்டாம்னு சொல்ல போது. அந்த அடிப்படையில் தான் நான் கேட்க விரும்புகிறேன். அடுத்தது சென்னை மெட்ரோ பற்றி அக்கா சொன்னாங்க, நான் அதை வரவேற்கிறேன். ரொம்ப சரியாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு. அதுக்கு யாரை தெரியுமாக்கா குற்றம் சாட்டணும்? உங்கள் பக்கத்திலே உட்காந்துருக்காங்கல்ல அதிமுக, அவங்கள குற்றம் சாட்டணும். ஏன்னா சென்னை மெட்ரோ இன்னைக்கு நாமெல்லாம் போகிறோம்ல மெட்ரோ, அந்த மெட்ரோவுக்கான திட்டமிடல் 2019ஆம் ஆண்டு டிபிஆர் போகுதுக்கா. 2019 டிபிஆரில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்றிய அரசாங்கம் நீங்கள் ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்டாகவே நடத்திக்கிங்க, 60,000 கோடியை மாநில அரசு மூலமாகவே நீங்கள் நடத்திக்கிங்க, நாங்கள் பணம் கொடுக்க முடியாது. எப்போ சொன்னீங்க? 2019. அப்போ யார் ஆட்சி? அதிமுக. யாரு கூட்டணி? உங்க கூட்டணி. அப்போ உங்க கூட்டணி கட்சியால் செய்ய முடியாததை 2024 எதிரில் நின்று சாதித்து காட்டிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். சென்ட்ரல் ஃபண்டிங்கை வாங்கி காட்டியது நாங்கள். வீதியில் இறங்கி போராடி 40 சீட்டுக்கு 0 ஆக்குன பிறகு நீங்க கொடுத்தீங்க. அது ஆசிய வளர்ச்சி வங்கி இல்லையா? அப்போ இல்ல, அது அதுல ஒரு கணக்கு இருக்கு. நேத்தி கூட அவங்களுடைய ஒன்றிய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, இந்தியாவிலேயே எந்த மெட்ரோவுக்கும் கொடுக்காத வகையில் 60,000 கோடியை கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. அது பெரிய கதைக்கா. என்ன கதைன்னா, அந்த பட்ஜெட்டை ஸ்பிளிட் அப் பார்க்கணும். அதுல மொத்த நிதி இருக்குல்ல, அதுல 7,424 கோடி ஒன்றிய அரசாங்கத்தோடது, 22,226 கோடி மாநில அரசாங்கத்தோடது, 33,395 கோடி கடன். அந்த கடனை அடைக்க வேண்டிய பொறுப்பு சிஎம்ஆர்எலுக்கு. இன்னைக்கு நாம போறோமே அந்த சிஎம்ஆர்எலுக்கு. சிஎம்ஆர்எல் அடைக்கலன்னா நீங்க அடைப்பீங்களா? ஒன்றிய அரசு அடைக்குமா? அடைக்காது. சிஎம்ஆர்எல் அடைக்கலன்னா மாநில அரசு அடைக்கணும். அப்ப யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு 7,000 கோடி ரூபாயை கொடுத்துட்டு நாங்க 63,000 கோடி கொடுத்துட்டோம் அப்படின்னு விளம்பரப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாகத்தான் பாஜக இருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு கோயம்புத்தூர் மெட்ரோக்கும் மதுரை மெட்ரோக்கும் இங்கேயாவது 7,000 கோடி கொடுத்தாங்க, அந்த ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன? அக்கா திருப்பி சொல்கிறாங்க, நாங்கள் திருப்பி தான் அனுப்பியிருக்கோம், கேன்சல் பண்ணலை அப்படிங்கிறாங்க. ரிட்டர்ன் பண்ணதுக்கு ஒரு விளக்கம் இருக்குக்கா. அப்போ நான் இந்த ஃபைலை உங்களுக்கு நான் திருப்பி அனுப்பிடுறேன், ஆனால் இதில் ஒரு 10 வார்த்தை தப்பாக இருக்குன்னா திருத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புனேன்னா அதுக்கு பேர் ரிட்டர்ன். அதை நான் திருப்பி அனுப்புகிறேன், இந்த ப்ராஜெக்ட் நம்ம திருப்பி எடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இல்லை இது சரி வராது, வேற ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுங்க, சொல் புதிது, இது சரியில்லை, வெறும் விவாதம் மட்டும் நடத்திப்போம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஃபைல் அனுப்புனேன்னு வச்சுக்கங்க, இந்த திட்டத்தை நம்ம கைவிட்டோம்னு அர்த்தம், இந்த திட்டத்தை நம்ம நிராகரிச்சிட்டோம்னு அர்த்தம். இப்போ அவங்க ஃபைல் அனுப்பியிருக்கிறது கூடுதல் கோப்பு கேட்டு அனுப்பலை, கேள்வி கேட்டு அனுப்பலை, இது செல்லாது, இது சரி வராது, நீங்கள் வேற போயிடுங்க, பஸ் விட்டுக்குங்க, பிஆர்டிஎஸ் விட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. டேட்டா பத்தலைன்னு ஏதோ சொன்னாங்களே, என்ன டேட்டா பத்தலை? 35 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அப்படிங்கிறாங்க. ஆக்ரா மெட்ரோ எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுது? நீங்கள் கொடுத்த கணக்குப்படி 35. பூனே இதுக்கு தானேல கொடுத்தீங்களா அதே 35. உத்தரப்பிரதேசில் கான்பூர் மெட்ரோ கொடுத்தீங்களா அதே 35. அந்த மெட்ரோக்கெல்லாம் 5 மாசத்துல அனுமதி கொடுக்குறாங்க. சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2க்கு 5 வருஷம் 8 மாசம் ஆச்சு அனுமதி கொடுக்க. இங்கே அனுமதி கொடுக்கலனா பரவாயில்லக்கா, ஒரு ஃபைலை ஸ்க்ரூட்டினி பண்ணுறதுக்கு எத்தனை நாள்? உங்களுக்கு ஃபைல் அனுப்புனது பிப்ரவரி 2024, அடிஷ்னல் டாக்குமெண்ட் அனுப்புனது டிசம்பர் 2024. இதை ஏற்றுக்க முடியாதுன்னு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஓராண்டு காலம். அப்போ மற்ற மாநிலங்களுக்கு, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கே அவங்க 5 மாதம் தான் எடுத்துக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு 1 வருஷம் எடுத்துக்கிறாங்க. இதைத்தான் நாங்கள் குற்றம் சாட்டுறோம், இந்த அடிப்படையில் தான் குற்றம் சாட்டுறோம். இன்னொன்று அக்கா சொன்னாங்க வாக்குறுதி பற்றி. தயவுசெய்து அதிமுக, பிஜேபி, இந்த நாட்டில் ஏதோ ஒரு கட்சி கடந்த தேர்தலில் எத்தனை வாக்குறுதி கொடுத்துச்சுங்கிற நம்பரை பப்ளிக்லையோ இல்லை அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளோ எந்த ஃபோனையும் பார்க்காம, எந்த குறிப்பையும் பார்க்காம, எந்த பேப்பரையும் பார்க்காம நம்பரை மட்டும் சொல்லிடுங்க, செஞ்சது செய்யாதெல்லாம் விட்டுருவோம் அப்புறம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு 3 அமைச்சர்களை பொதுவெளியில் பேட்டி கொடுத்தார்கள். ஆதாரப்பூர்வமாக டாக்குமெண்டோட ஊடகங்களை கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? 505 அறிவிப்பு கொடுத்தோம், அதில் 404 எடுத்துக்கிட்டோம், அந்த 404 செயல்பாட்டில் இருக்கிறது அல்லது பணிகள் தொடங்கிடுச்சு, 40 அரசினுடைய பரிசீலனையில் இருக்கு, ஒன்றிய அரசினுடைய நிதிக்காக 37 திட்டம் கிடப்பில் இருக்கு, இப்போதைக்கு நிதி நிலைமை காரணமா 64 திட்டத்தை எடுக்க முடியல, 505ல் 404 திட்டத்தை நிறைவேற்றிட்டோம் அல்லது தொடங்கிட்டோம்னு வெளிப்படையா டிக்ளேர் பண்ணோம். இல்லைன்னு நீங்க மறுங்க. அந்த பத்திரிகையாளர்களை தப்புன்னா கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல,
இன்னும் சொல்ல போனால் இதை சட்டமன்றத்திலே சொன்னோம். அதில் தவறான தகவல் இருந்துச்சுன்னா அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க உரிமை மீறல் கொண்டு வரலாமே அப்படின்ட்டு. கொண்டு வர வேண்டியதானே. இது ஒன்று. அக்காவுக்கு வந்து சட்டமன்றத்தில் நீண்ட அனுபவம் இருக்கிறது. உண்மையிலே அந்த தொகுதியில் மிகப்பெரிய செல்வாக்கு கொண்டவர். அவர் பாஜகவில் சேர்வதற்கு முன்பு வரை சட்டமன்றத்தில் ஒரு நெடிய அனுபவம் கொண்டவர். அதனால சட்டமன்றத்தினுடைய ப்ராசஸ் அவருக்கு நல்லா தெரியும். அதனால சொல்கிறேன். அக்கா சொன்னாங்க 256 அறிவிப்புகளை வந்து சட்டமன்றத்தில் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, அதாவது திருப்பி எடுத்துட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய தோழர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், ஒரு அறிவிப்பை சட்டமன்றத்தில் நாம் அறிவிக்கிறோம் அப்படின்னா அதை செயல்படுத்த முடியாத சூழல் ஏற்படும். உதாரணத்துக்கு இப்போ இங்கே வந்து ஒரு குடிசை மாற்று வாரியம், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக ஒரு 500 வீடு கட்டுறோம் அப்படின்னு முடிவெடுக்கிறோன்னு வச்சுக்கங்க. அங்கே லேண்டை எடுக்கிறதுலையோ அல்லது ஏற்கனவே குடியிருக்க மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாகவோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கன்சர்ன் கொடுக்காதனாலே அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் போகலாம். அந்த மாதிரி சூழலில் அதை சட்டமன்றத்திலே திருப்பி கேட்போம். அந்த அடிப்படையில் கேட்கப்பட்டது தான் அந்த 256, அதாவது கைவிடப்பட்ட திட்டங்கள். வெறும் 256 மட்டும்தான் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி, ஆதாரபூர்வமான செய்தின்னு கூட இல்லை. அந்த பத்திரிகையில் வந்த செய்தி செப்டம்பர் 18 வந்த செய்தி. அதுலேயே தெளிவாக சொல்கிறாங்க, சட்டமன்றத்தில் 4 ஆண்டுகளில் இந்த அரசு அறிவித்த அறிவிப்பு 8635 அறிவிப்பு. அதில் நிறைவேற்றப்பட்ட அறிவிப்புகள் 4516, பணிகள் தொடங்கப்பட்ட அறிவிப்புகள் 3455, ஒன்றிய அரசினுடைய அனுமதிக்காக காத்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் 381, கைவிடப்பட்ட அறிவிப்புகள் 256. இந்த 8635 வேற எதுவும் கண்ணுக்கு தெரியாது, கைவிடப்பட்ட 256 கண்ணுக்கு தெரியுது. அது எவ்வளவு சதவீதம்? வெறும் 3%. பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியால, நிதி நிலைமையால, மக்கள் ஏற்பில்லாத காரணத்தினால கைவிடப்பட்ட திட்டங்களை பூதாகரமாக காட்டுறீங்களே. ஒன்றிய அரசாங்கம் பட்ஜெட்ல அல்லது நாடாளுமன்றத்தில் இத்தனை திட்டத்தை அறிவிச்சோம், இத்தனை நிறைவேற்றணும், கணக்க சொல்லுங்க. எல்லாத்தையும் செஞ்சிட்டோம்னு கூட வேண்டாம், இத்தனை செஞ்சோங்கிற கணக்கையாக சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த அளவிற்கு அவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது எங்களுடைய அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் விரிவான குற்றச்சாட்டுகளை நிறைய வச்சார். இப்பதான் அக்காவுக்கே முடிச்சிருக்கீங்களா? ஆமா. ஐயோ இல்லை, என்னன்னா அவங்க வலுவானவங்க, ஒன்றியத்தையே ஆட்டி வைக்கக்கூடியவர்கள், ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பவரை வச்சுட்டு தமிழ்நாட்டை ஆண்டு விடலாம் அப்படின்னு கனவு காணக்கூடியவர்கள். எந்த அளவுக்குன்னா, இங்கே இருக்கக்கூடியவர்கள்ட்ட நான் திருப்பி கேட்குறேங்க, நீங்கள் ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போகிறீங்க, ஒரு ஃபைல் கொடுக்குறீங்க, அந்த ஃபைலை இத்தனை நாளுக்குள்ளே நிறைவேற்றி அனுப்பணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புக்குள்ள ஒரு 30 நாளில் முடிங்க, சீக்கிரம் முடிச்சிருங்க அப்படின்ட்டு அந்த விஏஓவோ தாசில்தாரோ யாரோ ஒருத்தர், இது என்னோட தனிப்பட்ட அதிகாரம், 5 ஆண்டுகள் ஆனாலும் உன் ஃபைலை நான் வந்து கிடப்பில் தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னால் அதை எதிர்த்து கேள்வி கேட்கணுமா கூடாதா? எதிர்த்து கேள்வி கேட்டது தான் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் போட்ட ஆளுநருக்கு எதிரான வழக்கு. இன்னைக்கு பிஜேபி என்ன சொல்லுது? அவர் இஷ்டத்துக்கு எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுப்பாருப்பா, நீங்கள் ஏன்பா அதை கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்குது. சுப்ரீம் கோர்ட்டில் அதில் வெற்றி பெறாங்க. அதனால தான் சொல்கிறோம், இதை நாடாளுமன்றத்திற்கு எடுத்து சென்று சட்ட திருத்தம் நிறைவேற்றும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்கிற குரலை இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். இங்கே நாம் இதுக்கு வருவோம். அதாவது முதலீடுகளை பற்றி சொன்னாங்க, ஃபாக்ஸ்கான் மறுத்துடுச்சு அப்படின்னாங்க. அந்த அறிவிப்பு தெளிவானது. ஃபாக்ஸ்கானுடைய அதிகாரிகள் சொன்னது என்னன்னா, இது ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட திட்டம் குறித்த அறிவிப்பு கிடையாது, ஏற்கனவே ஒப்பந்தம் கையெழுத்து போடப்பட்ட திட்டம், இன்னைக்கு போடப்பட்ட ஒப்பந்தம் இல்லை, போன மாதம் போட்டது, அதுக்கு முதல் மாதம் போட்டது அப்படிங்கிறது தான். திஸ் நாட் அ நியூ இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொன்னாங்களே தவிர, இது அதிமுக காலத்தில் போடப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லவே இல்லை அப்படின்னும் சொல்லலை. அதுதான் ஒன்று. ரெண்டாவது, கொரிய நிறுவனம் பற்றி சொன்னாங்க. அந்த கொரிய நிறுவனத்துக்கு ஆந்திர அரசு என்ன சலுகை கொடுத்துருக்கு தெரியுமா? 10 பைசாவுக்கு லேண்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 10 பைசாக்கு அந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுற லேண்டை எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அதை தான் தமிழ்நாடு என்ன முடிவெடுக்குதுன்னா, இந்த 10 பைசாவுக்கு ஒரு நிறுவனத்துக்கு லேண்டை கொடுத்தா இதை விட ஹை வேல்யூ ஜாபை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு கொடுப்போம், இந்த நிறுவனத்துக்கு வேண்டான்னு தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணுது. அதனால அந்த அரசு போகுது. அதனால தான் வேண்டான்ட்டாங்க. அடிமாட் இல்ல, அவங்க கேட்ட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யல. 10 பைசாக்கு லேண்ட் கொடு, அவங்க கொடுக்குறாங்க, நீங்க 5 பைசா கொடுக்குறீங்களான்னு கேட்டா அடிமாட்டு விலைக்கு ஒரு நிறுவனத்தை வாங்கிட்டு வந்து லோ வேல்யூ ஜாப்ஸ் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டுக்கு இல்ல, அந்த சலுகையை கொடுத்து ஒரு ஹை வேல்யூ ஜாபை கிரியேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு. அதனால தான் இன்னைக்கு ஜிசிசி ஹப்னு தமிழ்நாட்டை மாற்றி காட்டி இருக்கிறோம். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ புள்ளி விவரமே சொல்லுகிறது, ஏறக்குறைய 10 லட்சம் கோடிக்கு மேல இந்த 4 ஆண்டுகளில் முதலீடு வந்திருக்கிறது என்பதை நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசே ஒத்துக்குது. எதிர்க்கட்சி தலைவர் சொல்லும்போது இங்க வரக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் பஞ்சாபுக்கும் மற்ற மாநிலங்களுக்கு போயிருது அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்றேன். 3 வகையில பிரிக்கணும். ஒன்னு, ஆந்திராவுக்கு போகக்கூடிய நிறுவனங்கள் இப்ப நான் அந்த கடைசியா சொன்ன கொரிய நிறுவனம் மாதிரி தான். அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சலுகை எக்ஸ்ட்ரீமா இருக்கும். லேண்டை ஃப்ரீயா கொடு, சீராவு பண்ணி கொடு, அப்ப அதை வேற நிறுவனங்களுக்கு கொடுக்கலான்னு அரசு முடிவெடுக்கலாம். ஒன்று.
ரெண்டாவது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி தான் வந்து குஜராத்துக்கும் இதுக்கும் போணுச்சு, உத்தரப்பிரதேசத்துக்கும் அசாமுக்கும் போணுச்சு. இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது? செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய முதலீடு தேவை, 50% மூலதன மானியம் தேவை. அந்த மூலதன மானியத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் ஒன்றிய அரசாங்கம் தான் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் பண்ணல, குஜராத்துக்கு பண்ணீங்கன்னா நாங்க கொடுக்கிறோம், இல்லைன்னா கொடுக்க முடியாதுன்னு மிரட்டி கடத்தி கொண்டு போகிறார்கள். அதை மீறித்தான் தமிழ்நாட்டை தொழில்துறையில் மிகப்பெரிய வளர்ச்சியை உறுதி செய்திருக்கிறோம். அந்த குமுலேட்டிவ் வளர்ச்சி தான் இந்தியாவில் எந்த மாநிலமும் தொடாத வளர்ச்சி. 11.19% வளர்ச்சி அதிமுக காலத்தில் சாதிக்கல, பிஜேபி ஆளக்கூடிய டபுள் இன்ஜின் அரசுகளால் சாதிக்கல, தமிழ்நாடு அரசு சாதித்து காட்டியது. அடுத்து விவசாயிகளை பத்தி அண்ணன் சொன்னாங்க. விவசாயிகளை பற்றி சொல்லுகிற போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாங்க. அந்த பின்புலத்திலேருந்து வருகிற வாட்டி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு தகவல் சொல்லணும். கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக 10 ஆண்டுகளில் கொள்முதல் செய்த நெல்லின் அளவை விட இந்த ஆட்சி 4 ஆண்டுகளில் கொள்முதல் செய்த நெல்லின் அளவு அதிகம். ஒன்று. ரெண்டாவது, செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு நாங்கள் கேட்டது செப்டம்பரில் பதில் சொல்கிறார் அமைச்சர், ஆகஸ்ட்லேயே அனுமதி கொடுத்துட்டாங்கிறாரு. 2 அனுமதி இருக்கு. ஒன்று, செறிவூட்டப்பட்ட அரிசியை கலக்கணுங்கிற அனுமதி, இன்னொன்று அந்த சாம்பிளுக்கான அனுமதி. எந்த அரிசியை கலக்கணுங்கிறத நம்ம சாம்பிள் அனுப்புவோம், அந்த சாம்பிளை அப்ரூவ் பண்ணணும். இவங்க அனுமதி கொடுத்தது கலக்கணுங்கிறதுக்கான அனுமதி. கலக்கணும்னு சொல்லியாச்சு, எந்த அரிசியை கலக்கணுங்கிறதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும்ல, அந்த ஒப்புதலை நிறுத்தி வைத்ததால் தான் அரைக்க முடியல, நாங்க பெண்டிங் வந்துச்சு. 308 கோடி ரூபாய் கொடுத்துரு மத்திய அரசு அந்த கிடங்கு அமைக்கிறதுக்கு, அதை பயன்படுத்தவே இல்லைன்னு திரு அண்ணாமலை ட்விட்டர் போட்டிருந்தார். 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி கட்டிய கொள்முதல் கிடங்குகளை விட, அதாவது சேமிப்பு கிடங்குகளை விட திராவிட முன்னேற்ற கழக அரசு எழுப்பிய சேமிப்பு கிடங்குகளினுடைய எண்ணிக்கையும் கொள்ளளவும் அதிகம். இன்னொன்னு, அந்த அரிசி நெல் எங்க தேங்குதுங்கிறது முக்கியம். இப்போ நீங்க ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் சென்டருடைய அதிகாரி, நீங்க ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் அதிகாரிக்கும் போது நான் விவசாயியா இருக்கேன், நான் கொண்டு வந்து உங்ககிட்ட நெல்லை கொடுக்குறேன். நீங்க சும்மாவே உட்கார்ந்து இருந்தாலும், உங்க பின்னால் இருக்கிற குடோன் ஜீரோவாவே இருந்தாலும் உங்களால கொள்முதல் பண்ண முடியாது. ஏன்னா ஈரப்பதம் 17 இருக்கணும். 17க்கு மேல போயிடுச்சுன்னா கொள்முதல் பண்ண முடியாது. அதை உயர்த்தி கொடுக்க வேண்டிய இடத்தில் ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது. 17 22 உயர்த்தி கொடுங்க, விவசாயிகள் வயிற்றுல அடிக்காதீங்க அப்படின்னு கேட்டோம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த கோரிக்கை வச்சார். கேட்டோம்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ண பிறகு இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடுகிறது திராவிட முன்னேற்ற கழகம், அமைதி காக்கிறது அதிமுக. இதுதான் வித்தியாசம். அடுத்தது மேகதாது பத்தி சொன்னாங்க. மேகதாது விஷயத்துல உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லி இருக்கிறது, ஆணையத்தின், காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அனுமதி இல்லாமல் எந்த ஒப்புதலையும் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க கூடாது. இதுதான் அந்த தீர்ப்பு. இன்னும் சொல்ல போனா அதனுடைய ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் ப்ரிப்பேர் ஆனது அதிமுக ஆட்சி காலத்துல, அதனுடைய பிரைமரி ரிப்போர்ட் ப்ரிப்பேர் ஆனது அதிமுக ஆட்சி காலத்துல. அந்த டிபிஆருக்கு அனுமதி கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்துச்சு. இன்னொன்னு, திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கணுமா? திட்டத்துக்கு அனுமதியை ஒன்றிய அரசாங்கம் ஆணையத்தை கன்சல்ட் பண்ணிட்டு தான் கொடுக்கணுங்கிறது தான் தீர்ப்பு. அது நமக்கு சாதகமான தீர்ப்பு தான். சட்டம் ஒழுங்கு பத்தி மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சட்டம் ஒழுங்கு பற்றி அண்ணன் நிறைய கவலைப்பட்டார். உண்மையிலே எனக்கு இன்னமும் அண்ணா பெல்ட்டால் அடிக்காதீங்கன்னா அப்படிங்கிற அந்த பொள்ளாச்சி குரல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ இது குறித்து பேசுவதற்கான தார்மீக தகுதி அதிமுகவுக்கு இருக்காங்கிற கேள்வியை தான் நாம முதல்ல கேட்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, எல்லா விஷயத்துக்கும் சட்ட ஒழுங்கை இழுப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு வாடிக்கையாகிவிட்டது. செங்கல்பட்டில் கணவன் மனைவி சண்டையில் அம்மா கிட்ட இருந்த பிள்ளைய அப்பா கூட்டிட்டு போறாரு கார்ல. உடனே ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. என்ன அறிக்கை கொடுக்கிறாரு? மகன் கடத்தல், சிறுவன் கடத்தல், சந்தி சிரிக்கிறது சட்ட ஒழுங்கு அப்படின்னு அறிக்கை கொடுக்கிறாரு. அவங்களே சொல்றாங்க, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையில நான் பிள்ளைய தூக்கிட்டு போனேன் அப்படின்னுட்டு. கோயம்புத்தூர்ல ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. என்ன அறிக்கை? கோயம்புத்தூரில் கணவன் மனைவி சண்டையில கணவன் அந்த மனைவியை கார்ல ஏத்துறாப்ல, அதுக்கு ஒரு அறிக்கை, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. அந்த பெண்ணே சொல்றாங்க, என் கணவர் கூட அடிச்சுக்கிட்டேன், சண்டை போட்டுக்கிட்டேன், அவர் தான் என்ன கூட்டு போனாரு அப்படின்னுட்டு. அப்ப அந்த அளவிற்கு இருக்கிறார்கள். போதைப் பொருள் பத்தி பேசினாங்க. நாம இந்த மேடைக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி, காலையில் அதிமுகவினுடைய ஐடியும் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஒரு 2 பேரை காவல்துறை கைது பண்ணதுக்கு அதிமுக தொடர்புடையவர்களை காவல்துறை சட்டவிரோதமாக கைது செய்கிறது அப்படின்னு ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்திருக்கு. அவர்கள் என்ன வழக்கில் தெரியுமா கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப என்ன செய்தி தெரியுமா? சே நோ டு ட்ரக் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேகை பிரபலப்படுத்தினாங்கல்ல, அந்த பிரபலப்படுத்தியவர்கள் தான் ட்ரக்கை இந்த நாட்டில் புழக்கப்படுத்தல விடுறாங்க. அதை எதிர்த்து தான் இந்த அரசு போராடி கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த அரசு சட்ட ஒழுங்கை சீரமைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதனால் தான் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் அவங்க 24லும் எழுப்பினார்கள். சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று மக்கள் கருதியதால் தான் 24 40க்கு 40 அந்த வரலாறு மீண்டும் தொடரும். நன்றி 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 நன்றி.